இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, இவங்க வந்து தமிழ் யூடியூபர் கம்யூனிட்டியே வந்து கலக்கி விட்டவங்கங்க. ஆமாங்க, இவங்க எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க வச்சுக்கிங்களேன். மதன் கௌரி வரைக்கும் வந்து பெரிய யூடியூபர்ஸ்லாம் பதற அளவுக்கு வந்து இவங்க வீடியோ போடுவாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிட் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு சேனல் நடத்துகிறவங்க தாங்க. இவங்க ஃபஸ்ட்டு இந்த டெய்லர் அக்காவோட அம்மா இருக்காங்களே, சிந்திங்க நான் என்னன்னு நினைக்கிறேன், அவங்க சேனலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அப்புறம் டெய்லர் அக்காவை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. டெய்லர் அக்காவுக்கு சொம்பு தூக்குன நம்ம A2D நந்தா இருக்காரு, சாரி அப்படி சொல்லக்கூடாது, பட் அவங்களுக்கு சப்போர்ட்டுன்ற பேரில் வந்து சும்மா தானே போயிட்டு பிரியாணி மேன் கூடலாம் வந்து வம்பு கிழித்தார் இல்லையா, அந்த A2Dயே வந்து இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டெக் கேம் அப்படின்னு சொல்லிட்டு டெக் சூப்பர் ஸ்டார் வர்சஸ் டெக் பாஸ், அந்த ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு இஷ்யூவில் இவங்க வந்து பூந்து இவங்க வந்து டெக் பாஸ் கிட்ட வந்து ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு டெக் சூப்பர் ஸ்டாரை மட்டும் அடிக்காமல் சேர்ந்து டெக் பாஸையும் அடித்து அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல், தமிழ்நாடே பேசுகிற அளவுக்கு வந்து வைரல். அடுத்து இவங்க திருப்பி இன்னொரு அதாவது சைட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் நடந்திருக்கு, யாரெல்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் குறைன்னு மற்ற யூடியூபர்ஸ் மேலே குறையே கண்டுபிடிச்சி இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டேட் குண்டா ஒரு பொண்ணு இருக்குங்க, அந்த பொண்ணு கூட இப்போ வந்து அம்மனிக்கு சண்டை. நடுவில் வந்து அம்மனி என்னென்னலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி வியாபாரம் பண்ணுவாங்க, ராகுனார் அப்படின்ற ஒரு டாக் ஃபுட்டை வந்து விற்கிறாங்க போல இருக்கு. ஸோ இவங்க வந்து எப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, அப்புறம் நார்மல் வீடியோஸ் போடுவாங்க, கேள்விக்கு என்ன பதில்னுவாங்க, பதிலுக்கு என்ன கேள்விலாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து போகாது, உடனே ஒரு யூடியூபரை வந்து டார்கெட் பண்ணி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுவாங்க எக்ஸ்போஸ். ஏன்னா மேடம் வந்து லீகல் எக்ஸ்பர்ட். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து கம்பெனி வச்சு லீகல் இது அட்வைஸ்லாம் கொடுக்குற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க போல இருக்கு, நம்மளுக்கு கிளியராக தெரியல. ஆனால் மேடமோட யூடியூபோட மேஜர் ஒர்க் என்னன்னா ஃபைண்டிங் ஃபால்ஸ் இன் அதர் யூடியூபர்ஸ். நானும் ஒரு சேனல் வச்சுருந்தேன், நானும் 2 பேரை வந்து ட்ரால் பண்ணுறேன்ற பேரில் வந்துட்டு பேசி ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி யாருன்னு கேட்டிங்கன்னா டிடிஎஃப் அண்ட் பைரோஸ் கேர்ள். டிடிஎஃப் உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக வைரலாக போயிட்டு அப்புறம் வந்து ஏதோ போலீஸ் கேஸ்லாம் ஆகி இன்றைக்கி வந்து அவருக்கு லைசன்ஸ் கூட வந்து கிடையாது, கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. 10 வருஷத்துக்கு வந்து வண்டி ஓட்ட முடியாது இந்தியாவுக்குள்ளே. பைரோ கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃபே ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அவங்களோட அப்பா தவறி போய் அவங்க வந்து போட்டுட்டு இருந்த வீடியோலாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் வீடியோ போடும்போது எனக்கு என்னெல்லாம் ஃபன்னாக இருந்ததோ, எப்படி வேணாலும் எவன் வேணாலும் எது பண்ணாலும் அவனோட குறைய வண்டி எடுத்து பேசி நான் வீடியோ போட்டுட்டு ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டதுக்கப்புறம் ஒரு மனசாட்சி குற்ற உணர்வு இருந்தது பாருங்களேன். உண்மையிலே இட் புஷ்ட் மீ டு க்ளோஸ் மை சேனல். இது வந்து என்னோட புது சேனல். நான் எதுக்கு சொல்கிறேன்னா சிட் ஃப்ரீக்வன்சி அதுக்கு தான் சொல்கிறேன். ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக பண்ணுங்கள். மற்றவங்க மேலே வந்து குறை கண்டுபிடிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு நீங்கள் லீகல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுன்றது கூட அவசியம் கிடையாது. ஆனால் பியாண்ட் அ பாயிண்ட் இட் வில் போர் யுவர் இன்டென்ஷன், இட் வில் போர் யுவர் லைஃப். நான் சொல்கிறேன், நான் மீண்டு வந்துட்டேன், நீங்கள் வருவீங்களான்றது எனக்கு தெரியாது, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு இனிமேல் எக்ஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு வேண்டாத ஒரு நெகட்டிவிட்டி இந்த தமிழ் கம்யூனிட்டியில் வந்து ஜென்ரேட் பண்ணாதீங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு யூ. தேங்க்ஸ், பை பை.